பாவாடியே வந்துட்டானே. இந்த வாரேன் மாமாய். பாவாடை வந்துட்டான்னா கிளம்ப நிக்கலி, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாமா, வாங்க பத்திரமா, நான் போறேன். சரிம்மா. என்னக்கா அண்ணன் வரலையா? மாமா வண்டியில வந்திருக்காங்கடா, நான் மட்டும்தான் வரேன். வா போவோம். சரிக்கா, வா போவோம், வா. என்ன பூசாரி கம்மன் நிக்கிறீரு? அடுத்து என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க. கோவிலுக்கு வேலைப்பாடுகள் நிறைய இருக்கு, ஆனா அதை எடுத்து செய்யறதுக்கு பணம் வேணுங்களே. அத பத்தி ஏன் பூசாரி நீங்க கவலைப்படுறீங்க? எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, பணம் ரெடியா இருக்கு. வேலையை ஆரம்பிச்சோம்னா அடுத்து திருவிழாவை முடிக்க வேண்டியதான். அப்படிங்களா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? பூசாரி கவர்மெண்ட்டுக்கு மணி எழுத்தி போட்டு, நம்ம கோவில் பழமை வாய்ந்த கோயில், இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, இந்த வருஷம் அப்பதான் ஊர் திருவிழாவை சிறப்பாக நடத்த முடியும்னு சொல்லியிருந்தோம்ல. கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு பணம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு வர சொல்லி செக்கையும் சுப்பிரமணியிட்ட கொடுத்து விட்டுட்டேன். இப்போ வர்ற நேரம் தான் தம்பி வந்துகிட்டே இருப்பேன். அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிருவான். அடடே, ஊர் தலைவர் என்கிட்ட கூட இதை ஒரு வார்த்தை சொல்லலைங்களே. சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை பூசாரி. அறநிலைத்துறை மூலியமா எல்லா ஸ்டெப்பும் எடுத்த பிறகு எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே தம்பட்டை அடிச்சிட்டோம்னா கோயில் செலவுக்கு முன்ன பின்ன இருக்கும்போது ஊர் மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டியதாக போச்சு. அமைச்சர் மூலியமா நம்ம கைக்கு செக்கு வந்துருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, பணத்தை வச்சு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பூசாரி, அதான் பணம் வரப்போகுதுல்ல, போய் ஆக வேண்டிய வேலை என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டுட்டு வாங்க. எல்லாத்தையும் இந்த திருவிழாக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருவான். அப்ப இந்த வருஷம் முளைப்பாரி திருவிழா பயங்கர உற்சவமா இருக்கும்னு சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அந்த ஆத்தாவோட அருளால. போய் எழுதிட்டு வாங்க பூசாரி, என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க. உத்தரவு வாங்கிக்கிறேன். அப்புறம் பெருமாள் சொல்லிட்டோம் சரு, பந்தக்கால் போடுறதுல இருந்து பெயிண்ட் அடிக்கிறது வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்த 5 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே முடிச்சுக்கறணும்ப்பா. மேற்கொண்டு எந்த செலவுகளும் வராத அளவுக்கு பார்த்துக்கறணும். ஏன்னா போன கருப்பங்கோயில் திருவிழாவுக்கு தான் ஊர் மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணணும். இந்த முளைப்பாரி திருவிழாவுக்கும் வரி வசூல் பண்ணனா மக்கள் எங்கே போவாங்க? இந்த வருஷம் கொஞ்சம் பஞ்சமா வேற போச்சு, எல்லாருக்கும் அது சுத்தப்படாது இல்லப்பா. சரியா டவுசரு, சுப்பிரமணி வந்தோன்னே அவங்கிட்டையும் கலந்து பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பணத்துக்குள்ளேயே செலவுகளை முடிச்சுக்கிருவோம். இந்த வருஷம் திருவிழாவை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா கொண்டாடுவோம். அதை தயா சொல்றேன். கோயில் விஷயங்களை சுருக்க வேணாம், ஆனா அந்த மேற்கண்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ஆர்கெஸ்ட்ரா, அந்த மாதிரியான விஷயங்களை சுருக்கிக்கிறலாம். அதுல தேவையில்லாம பணம் செலவாகும்ல. அப்படியே செஞ்சிருவோம் டவுசரு, நீ என்ன சொல்றியோ அதுதான். வாப்பா முருகேசா, கூப்பிட்டு விட்டி என்ன சொன்னாங்க? அதான் என்னன்னு கேட்டு போனாலும் வந்தேன். ஆமாப்பா, கோயில் காரியத்துல எதுவுமே நீ தலையிடாம இருக்கிறது சங்கடமா இருந்துச்சு. அதான் என்ன விவரம்னு கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தேன். என்னையா ஊர்ல நீனும் ஒரு முக்கியஸ்தன், என்ன ஏதுன்னு கோயில் விவகாரத்துல தலையிடாம இருந்தா எப்படி? கூட்டத்துக்கு கூட வரலையப்பா. கூட்டத்துக்கு ஆளா வந்து நிக்கிறவன் முருகேசன். இன்னைக்கு அவன் எல்லாத்த விட்டு ஒதுங்கி இருந்தா ஊர் காரியங்களை எல்லாரும் எப்படி சேர்ந்து செய்ய முடியும்? அதான் ஊர் தலைவர் சுப்பிரமணி இருக்காருல்ல, அப்புறம் அதுக்கு நாங்க எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிற மாட்டாரு. சுப்பிரமணி இருக்காப்ப, அவனால எம்புட்டு வேலையை பார்க்க முடியும். ஏதோ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். மற்றபடி நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து செய்யணும்ல. ஊர்ல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானப்பா மரியாதை. ஆமா பெரிய மரியாதை. ஆடி 18க்குள்ள கோயில் சீரமைப்பு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆடி 28 முளைப்பாரி திருவிழா வச்சுக்கலான்னு பாக்குறோம். நீ என்னப்பா சொல்ற? இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? அதான் ஊர் தலைவர் முக்கியஸ்தர் இருப்பார்ல, அவர் என்ன சொல்றாரு? அவன் எடுத்த முடிவுதான்ப்பா. அவன் எடுத்த முடிவை கேட்கறதுக்கு என்ன ஒப்புக்கு கூப்பிடுறீங்களா? ஏயா கோவப்படுற? ஆனா உனா முன்னாடி எல்லாம் முருகேசன் முக்கியமான ஆளுன்னு இன்னைக்கு மூலையில உட்கார வச்சுட்டிய. இன்னைக்கு தேதியை முதற்கொண்டு அவனை வச்சு முடிவு பண்ணிட்டு ஊர்ல சும்மா பொதுக்கூட்டம் போடுறோம்னு கிண்டல்கா பண்ணிக்கிட்டு இருக்கிய. ஐயோ, நீ கூட்டத்துக்கு வரலடா, உனக்கு அதனால விஷயம் தெரியாதேன்னு இன்னைக்கு தேதியை சொன்னேன். நீ கூட்டத்துக்கு வந்தா தானே தெரியும். ஏன் கூட்டத்துக்கு வரலைன்னா சொல்லி அனுப்புறது? எத்தனை பேர்கிட்டப்பா சொல்லி அனுப்ப முடியும்? முக்கியமான விஷயத்துக்கு முடிவெடுக்கும் போது ஊர்ல முக்கியமான ஆளுங்க கிட்டையும் கலந்துக்கணும்ல. அப்ப வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்ல. நான் வர்றதுக்குள்ள கூட்டத்தை முடிச்சுட்டு ஆளுக்கு கிளம்பி போனா எனக்கு எப்படி தேதி தெரியும்? சரியா விடு, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. ஆடி 18க்குள்ள எல்லா வேலையும் கோயில் சீரமைப்பு வேலையை முடிச்சுட்டு ஆடி 28 திருவிழாவை வச்சுக்கிருவோம். அங்கிட்டு 8 நாள் திருவிழா நடக்கும். சரிதானே? நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க, அதை பத்தி எனக்கு என்ன. என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு போறேன்? எப்பா முருகேசா, அப்புறம் பேசுறவங்களுக்கு என்ன மரியாதை? 8 நாளும் மரியாதை கொடுத்துதாயா மரியாதை வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த ஊர்ல மரியாதை இல்லைங்கிறப்ப நான் எதுக்கு நிக்கணும்? சரிப்பா முருகேசா, இப்ப என்ன சொல்ற? கோயில் காரியத்துல தலையிடுவியா, தலையிட முடியாதா? என்ன செய்ய? அப்புறம் இந்த ஊர்ல பிறந்து தொலைஞ்சாச்சு, அப்புறம் எல்லாம் பண்ணித்தானே ஆகணும்.
அம்பிடுத்தே முடிஞ்சு வச்சு. சரி சொல்லு, நீ என்ன பொறுப்பெடுத்துக்கிற போற? கோயில் சிலை எல்லாம் அங்கங்க விட்டு உடஞ்சு கொஞ்சம் களை இழந்து போயிருக்கு. அதுக்கான வேலைகளை செஞ்சா நல்லா இருக்கும். சரிப்பா. அப்புறம் என்ன அப்புறம்னு கேக்குறீங்க? சிலையெல்லாம் ரொம்ப பழுதுவாக்க வேண்டியது இருக்கு ஐயா. அம்புட்டையும் பழுதுவாக்குறதுக்கே ஒரு அமௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும், சுத்தம் பண்ணணும். அது இதுன்னு கோயில் செலவுகள் எம்புட்டு இருக்கு தெரியுமில. அம்புட்டுக்கெல்லாம் கோயில் காசு இருக்கா, இல்ல மக்கள் கிட்ட வரி பணம் வாங்க முடியுமா? அட அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம் முருகேசா. கவர்மெண்ட்டுக்கு நம்ம எழுதி கொடுத்துருந்தோம்ல, அந்த மனுவை ஓகே பண்ணி நம்ம கோயிலை புதுப்பிக்கிறதுக்காக அமைச்சர் மூலியமா செக் வந்திருக்கு. 5 லட்சம் ரூபா பணத்தை எடுக்கிறதுக்கு தான் சுப்பிரமணி போயிருக்கேன் பேங்குக்கு. 2 நிமிஷத்துல வந்துருவேன். செத்த போரு ஐயா. சுப்பிரமணி, என்னையா அது கோலம்? என்ன இப்படி வந்து நிக்கிற? மேலு காலெல்லாம் ஏதோ மிளகா பொடி மாதிரி இருக்கு. என்னடா சுப்பிரமணி, பேங்குக்கு தானடா போனேன்? ஐயா நம்ம மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். மோசம் போயிட்டோமா? என்னடா சுப்பிரமணி, என்னடா சொல்ற? என்னய்யா, எதா இருந்தாலும் பதறாம சொல்லு. ஐயா பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வர்ற வழியில ஒரு திருட்டு பையன் என் மூஞ்சில மிளகா பொடியை தூவிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. ஏலே, என்னடா சொல்ற? என்னடா சுப்பிரமணி, யாருடா அவன்? யாருன்னு தெரியலங்க ஐயா. இவனா ஒரு திருட்டு பையன் என்கிட்ட பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து மூஞ்சில மிளகா பொடியை தூவி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. இவ்வளோ முயற்சி பண்ணி என்னால பிடிக்க முடியலங்க ஐயா. சபாஸ் சுப்பிரமணி, சபாஸ். முருகேசா எனக்கு ஒரு உதவி பண்றியா? உடனே கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கு, கூட வரியா? போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? எதுக்கு? என்ன முருகேசா இப்படி கேக்குற? பணத்தை எவனோ ஒரு திருட வந்து தட்டிட்டு போயிருக்கேன். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதான் சுப்பிரமணியால கண்டுபிடிக்க முடியலங்கிறன்ல, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். ஆமாப்பா முருகேசா, உடனே கிளம்புவான். வாங்க, ஊர் ஆளுக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கோயில் பணத்தை திருடிட்டேன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவான். நான் அன்னைக்கே சொன்னேன், ஒண்ணுமில்லாத உதவாக்கரையெல்லாம் இந்த மாதிரி ஊர் தலைவருக்கு பதவி கொடுக்காதீங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி பதவிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்ல. இவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டினா இந்த கெதிக்கிட்ட ஆளாவியன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். யாரு கேட்டா அந்த ஊர்ல? இல்ல யாரு கேட்டா? இந்த மாதிரி வெறும்பையில எல்லாம் கொண்டுட்டு வந்து இப்படி நிப்பாட்டி வச்சா இப்படித்தான் ஒவ்வொரு வினையா வந்து நிக்கும். இப்ப இதெல்லாம் தேவைதானா? அதுவும் கோயில் காசு, இதெல்லாம் திரும்பி வாங்க முடியுமா? எவன் எடுத்துட்டு போனானோ? இல்ல முருகேசா, என்னால தனியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா நான் சொன்னா எந்த அளவுக்கு போலீஸ்காரவங்க நம்புவாங்கன்னு தெரியல. அதனாலதான் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் வாப்பா, எல்லாருமா சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆமா முருகேசா, யோசிக்காம வாடா, எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமா, மொத்தம் பணம் எவ்வளவு? 5 லட்சம். ஏதோ 1 ரூபா 2 ரூபாய்னா போனா போகுதுன்னு விட்டு தொலைலாம். 5 லட்சம் ரூபாயை எப்படி விட்டு தொலைகிறது? வாங்க போய் தொலைவோம். சம்பவக்காரி சம்பவக்காரி நீ தாண்டி சம்பவ செய்யும். நீ வா கண்ணி வடி போடா தண்ணி கொடி. சம்பவக்காரி சம்பவக்காரி நீ தாண்டி சம்பவ செய்யும். என் சந்தன கட்ட நீ தாண்டி. அடாடாடாடாடா, என்ன பாட்டு, என்ன டான்ஸு! அந்த பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நமக்கு இந்த ஒண்ணு வந்து வாச்சிருக்கே, ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதது. ஐயோ பாவம், வயிற்று பொழப்புக்காக இப்படி நடு ரோட்ல நின்று புலம்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கே. ஏதோ நம்மளால முடிஞ்சதையாவது போட்டுட்டு போவோம். நெடுவலி ஏக்கா, வந்துட்டியா? இந்தாம்மா டான்ஸ் ஆடுற பொண்ணு. யாருது? துண்டுல 10 ரூபா போட்டிருக்கம்மா, எடுத்துக்க. ஏ பாட்டி, ரோட்ல எல்லாம் போட்டா சாப்பாடு கிடைக்காது, இங்க எதுக்கு போட்டிருக்கிய? பாவம், வயிற்று பொழப்புக்கு நடு ரோட்ல நின்று இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. வேகாத வெயில்ல நின்று ஆடுறவளை பார்க்கையில மனசுக்கு சங்கட்டமா இருந்துச்சுமா. அதான் ப்ரீ பஸ்ல போய்க்கிறலாமேன்னு பஸ்ஸுக்கு வச்ச காசு 10 ரூபாய போட்டிருக்கேன். ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க. ஏட்டிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது இம்புட்டு காசு கிடக்கு? ஏட்டி, நல்லா தானே உனக்கு மாசம் ஆனா சம்பளம் கொடுக்குறேன். இது என்னடி சைடு பிசினஸ்? ஏ லூஸ் அன்னைக்கிலிக்கா, நான் சும்மா நின்றுகிட்டே இருக்க போர் அடிக்குதேங்கிறதுக்காக கஸ்டமர் வரல, சரி ஒரு டான்ஸை போடுவோமேனு போட்டேன். அந்த கிழவி என்னன்னா நான் பிச்சைக்காரி நினைச்சு காசு ஓட்டுட்டு போறா. இது போய் சைடு பிசினஸோ? துப்பத்தவளே, நடு ரோட்ல நின்று நாட்டியம் ஆடுனா அப்புறம் காசு விடாம வேற என்ன டீ போடுவாங்க? மலர் மாலையா கொண்டுட்டு வந்து போடுவாங்க. உள்ள வா, உனக்கு இருக்கு. ஏக்கா, நான் கஸ்டமருக்காக நிக்கிறக்கா, அந்த கிழவி வந்து இப்படி காசு ஓட்டுட்டு போயிருக்கா. அடியே, துண்ட வசூலுக்கு விரிச்சு வசூல் பண்ணி வாங்கிட்டு இருக்க. யார்கிட்ட வந்து காது குத்துற? ஏ லூஸ் அன்னைக்கிலிக்கா, நான் என்ன சும்மாவா சொல்ல போறேன்? நான் எதுக்குள்ள ரோட்ல நின்று ஆடி பிச்சை எடுக்கிறேன்? என்ன பாக்கல என்ன பிச்சைக்காரி மாதிரியா தெரியுது? எவனோ ஒரு கேவல பைய துண்டை விரிச்சு அதுல காசு ஓட்டுட்டு போயிருக்கான். வரவன் போறவன்ல இதுலயே போட்டுட்டு போயிருக்காங்கக்கா, எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே கடவுளே, உன்னை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோமோ தெரியலடி. உன் வீட்டுக்கார் வந்து பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? உள்ள வா முதல்ல. இந்த காசு
உனக்கு வந்த கலெக்ஷன் காசு தானே, எடுத்துக்கிட்டு வா. அக்கா அதுக்காக காசு கீழே எப்படி தூக்கி போட முடியும்? ஏதோ விழுந்துருச்சு, கொண்டுட்டு வா. நான்லாம் இதை கொண்டுட்டு வர மாட்டேன், எனக்கு இது அசிங்கம். அப்ப யார்ட்டையாவது கொடுத்துட்டு வா. கொடுத்துட்டு வரணுமா? இம்புட்டு காசையுமா கொடுப்பாங்க? எதுக்கு? நம்ம ஆட்டத்துக்காக விழுந்த காசு தானே, நம்மளே கொண்டு போயிருவோம். சரியா நடி? வரேக்கா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அருமையா இருந்துச்சு. காசும் அளவோட வாங்குறிய, மனசுக்கு திருப்தியா இருக்கு. அண்ணே, எப்போதும் தொட்டுக்கிறதுக்கு 4 பொரியல் வைப்போம். இன்னைக்கு ஆளு பத்தல, அதனாலதான் 2 பொரியலோட நிப்பாட்டிட்டோம். இன்னொரு நாள் வாங்கினே, நல்லா சாப்பிட்டுட்டு போலாம். கண்டிப்பா வரமா. எதிர்த்தாப்புலதான் மாம்பழ கடை வச்சிருக்கேன். இன்னைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரல, சரி இங்க சாப்பிட்டு போகலாமேன்னு வந்தேன். பரவாயில்லம்மா, அட்டகாசமா இருந்துச்சு. அப்ப இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வந்து சாப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷம்னே. ஏன்னே, பக்கத்து கடையில யாரும் சாப்பாடு கொண்டுட்டு வர முடியாதவங்க இருந்தாலும் அவங்களையும் கொஞ்சம் நம்ம கடைக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு வர சொல்லுங்க, உதவியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேம்மா. காலையில எல்லாரும் அறக்க பறக்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதுனால சமைச்சிட்டு வர முடியாது. வீட்டு சாப்பாடு மாதிரி ஹோட்டல் சாப்பாடு இவ்வளவு அருமையா கொடுக்குறிய, சொல்லாம இருப்பனா? கண்டிப்பா சொல்றேன். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. போயிட்டு வரமா. வாங்கண்ணே, வாங்க வாங்க. இவ வேற தனியா நின்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மள இந்த குந்தாணி என்ன செய்ய போறாளோ? வனசா ஏக்கா, வாக்கா. பரவாயில்லம்மாக்கா, நானும் இல்லை மாடனும் இல்லை, பாவம் எப்படி சிரமப்படுறீங்களோன்னு நினைச்சேன். ஒத்தால 2 சமைச்சாலும் இப்படி பாராட்டு வாங்குற அளவுக்கு சமைச்சுப்புட்டியே. வாசனை தெரு முனை வரைக்கும் வருது. எக்கோ, ஏய் வனசக்கா, வாயில் என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? நான் இத்தனை பாராட்டு வாங்குறதுக்கும் முக்கிய காரணம் நம்ம நெடுவாளி தான். அவளால தான் என்னால இம்புட்டும் முடிஞ்சிச்சு. அவ தான் எனக்கு இம்புட்டும் செஞ்சு கொடுத்தான்னு சொல்லுவியா? அப்படியே பக்கு பக்குன்னு பாக்குற. யாரு நீ தானே? ஒன்னால முடிஞ்சிருக்குங்கிறது தான் வாசல்லையே பார்த்தனம் டி. அதான் கலெக்ஷன் வாங்கிட்டு வந்தியே. கலெக்ஷனா? என்ன கலெக்ஷனுக்கா? அதான்டி துண்டு கலெக்ஷனு. ஏக்கா 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 சும்மா இருக்கா? துண்டு கலெக்ஷனா அப்படின்னா? துண்டு கலெக்ஷன்னா எப்படி துண்டு ஆட்டி ஆட்டி கஸ்டமரை வர வச்சு கரெக்ட் பண்றது. இந்த இப்ப வந்து எப்படி பாராட்டிட்டு போனார்ல, அதெல்லாம் நான் உள்ள புடிச்சு விட்ட கஸ்டமர். அதைத்தான் சொல்லுது அக்கா. என்னக்கா? ஆமா ஆமாடி, நல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட இல்ல நடந்துச்சு. அக்கா, நடந்தது நடந்து போச்சு, விடுக்கா. இந்த புள்ள வாயிருக்க முடியாம வீட்டுல போய் அவங்க புருஷங்கிட்ட சொல்றேன்னு மாமியாட்டையும் சேர்த்து சொல்லும். மாமியா ஏன் மாமியாட்டையும் சொல்லும். அந்த கிழவி அங்கே போய் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இனிமே கடப்பக்கமே போகாதடின்னு விரட்டி விட்டுருமுக்கா. ப்ளீஸ்க்கா. இந்த அசிங்கம் எல்லாம் தெரியுது, ஆனா ஒரு பொம்பளை நடு ரோட்ல நின்று என்னெல்லாம் செய்யக்கூடாது மட்டும் தெரியல. என்ன? சரி விடு, வேணும்னா கலெக்ஷன் காசுல உனக்கு பாதி தரேன். எட்டு வெள்ளக்கமாத்த நாயே. சரி விடுக்கா விடுக்கா, வெயிலே நின்றது வயிற்று பசிக்குது, நான் போய் உள்ள சாப்பிட்றேன், நீங்க வாங்க. அது ஒன்ன தாண்டி உருப்படியா யாரும் சொல்லாம செய்யற. போ போய் செய்தா நல்லபடியா செய்யி. சரிக்கா சரிக்கா, நீ வரல? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய்த்தா போய் நல்லபடியா சாப்பிடு போ. ஏக்கோ, நீனு வரலையா? பொழுதோட அடுப்புக்குள்ளே நின்றது வயிற்று பசிக்கல, நீ போய் சாப்பிடு போ. ஓகே பாய். பாவம் பேங்குக்கு போனா பொழுதே செல்லும். நீ எதுக்கு பறக்க பறக்க ஓடியார? வீட்டுல இருக்கலாம்ல. பேங்க் வேலை முடிஞ்சிருச்சுடி. மாமா வர்றதுக்குள்ள நகையை அடகு வச்சுட்டேன். சரின்னு அதை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு என்ன வேலை, பிள்ளைய இருக்காளுக பாத்துக்கிற சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டேன். அப்புறம் இதையும் பார்க்கணும்ல. பாவம் நீங்க பொழுதோட கடந்து சாக முடியுமா? அட இதனால என்ன இருக்கு? அன்னைக்கிலிக்கா அன்னைக்கிலிக்கா ஏக்கா ஏக்கா அன்னைக்கிலிக்கா அக்கா அக்கா ஏக்கா எலே பாவட என்னடா இப்படி கிடந்து ஓடியாடுற இலக்க இலக்க? ஏக்கா 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 இங்க அண்ணன் பேங்குக்கு போயிருக்காரு பாவட. வந்துட்டாருக்கா. வர்ற வழியில ஏதோ திருட வந்து பணத்தை அடிச்சிட்டானா. பஞ்சாயத்துல எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா பாவட, என்ன உளறிக்கிட்டு இருக்க? எலே பாவட என்னத்தடா வந்து உளற? இல்லக்கா, அண்ணன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வர்ற வழியில எவனோ பணத்தை வழிப்பறி பண்ணிட்டானா. அவர் தான் அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போய் சொல்றாருன்னு ஊரே சேர்ந்து அவர் மேல களவாணி பட்டம் கட்டி நிக்க வச்சிருக்கா. அதான் உண்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடா சொல்ற? என் மாமன் எப்பேற்பட்டவன்னு இந்த ஊர் ஆளுகளுக்கு தெரியாதாமா? ஏலே இதெல்லாம் பாத்துக்கிட்டு டவுசரையா சும்மா இருக்காரா? நீ வந்து இங்க உகாசல வந்திருக்க? ஐயோ இல்லக்கா, நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அங்க எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என் மாமே யாரு எப்பேற்பட்ட மனுஷன்னு இந்த ஊர் ஆளுக்களுக்கு நிரூபிச்சு தான் காட்டணுமாமா. பாடி வனசா போய் என்னன்னு தான் பாப்போம். வாக்கா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஊர் ஆளுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒட்டாப்புல எங்க கிளம்பிட்டியே? பங்கசக்கா, அவசர சோழியா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. போயிட்டு வந்து பேசுறோம். போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன விவரம்?
சுப்பிரமணி பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வர்ற வழியில எவனோ களவாணி பைய பணத்தை களவாண்டுட்டு போயிட்டானா. அதான் என்ன விவரம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கான். உள்ளூருக்குள்ளேயே களவாணி பையில வச்சுக்கிட்டு அசலூர் போய் தேடுனா எப்படி கிடைப்பேன்? அம்மா என்னம்மா சொல்ற? உனக்கு யாரு களவாண்டதுன்னு தெரியுமா? நல்லா தெரியும். அவன் யாரு, என்ன செய்யறேன், என்ன பண்ண போறேன், அவன் அங்க அடையாளம் முதற்கண்டு அப்படியே தெரியுமாப்பு. ஏம்மா உனக்கு எப்படிம்மா தெரியும்? யாருமா அவன்? உள்ளூரா அசலூராம்மா? யாரா இருந்தாலும் சொல்லுமா. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும். கோயில் பணத்தை இப்படி களவாண்டுட்டு போயிருக்கானா? அவனுக்கு அந்த காசு நிலைக்குமா? என்ன பங்கசம் சொல்ற? அந்த களவாணி பையில உனக்கு தெரியுமா? யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை ஊருக்கு பொது மரத்துல நிப்பாட்டி வச்சு தோலை உரிக்கிறது மாதிரி உரிச்சு. ஆமா பங்கசம், யாருக்கும் பயப்படாத துணிஞ்சு சொல்லு. எவனா இருந்தாலும் அந்த ஆத்தாவோட காசை அவன் களவாண்டதுக்கு கோயில் வாசல்லே வச்சு அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுத்துருவான். அப்படியே நெசமா குடுப்பியல? அப்புறம் கொடுக்காம பின்ன? கோயில் காசு 1 ரூபா 2 ரூபா இல்ல, 5 லட்சம் ரூபாய்னா சும்மாவா கிடக்கு? யாரா இருந்தாலும் தண்டனை உண்டு. அம்மா யாருன்னு சொல்லுமா, நானே அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன். உன்னைய நீயே என்னப்பா செய்ய முடியும் பாவம்? என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியல. என்னடா நடிக்கிற? கோயில் பணத்தை களவாண்டதே நீ தானடா? அம்மா என்ன பழிவாங்க உனக்கு இதுதான் நேரமா? பங்கசம், உன் மையனை வந்து வம்பிழுக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிழமை இல்லையா? இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. வா எப்போதும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஆளு வளர்ந்துருக்கே தவிர அறிவு இருக்கா பங்கசம் உனக்கு? ஒரு பெரிய மனுஷி மாதிரி ஒரு பொழுது நடந்துக்கிற மாட்டியா? யோ எல்லாம் நிறுத்திங்க முதல்ல. ஆளாளுக்கு என்ன உங்க வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன் தான் பணத்தை எடுத்திருக்கான்ங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆதாரம் இருக்கா? ஆமா, இவன் தான் பணத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான்ங்கிறதுக்கு எனக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. கோயில் பணத்தை நீனே உருகி வச்சுக்கிட்டு இப்படி ஊர் ஆளுகள்கிட்ட நாடகமா நடிச்சுக்கிட்டு இருக்க. பங்கசம், பெரிய மனுஷின்னு உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மரியாதையை நீனே காப்பாத்திக்க. இது என்னையா கொடுமையா இருக்கு? களவாணி பையில கண்டுபிடிச்சு கொடுத்தும்ல இந்த ஊர் ஆளுக்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவனே பணத்தை திருடிட்டு அவனே பணத்தை காணோம்னு வந்து சொல்றானோ? ஏன் சொல்ல மாட்டேன்? பணத்தேவை இருக்கிறவன் அதெல்லாம் நல்லா சொல்லுவேன். அம்மா உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ஊராளுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து பேசுவியா? ஏன்டா பேசுறதுக்கு என்ன? நான் என்ன தப்பு பொய் சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொல்றேன். என்ன இப்ப உண்மையை பேசுற நீ? ஏலே, அழுது நடிச்சு நாடகம் போட்டுட்டா மட்டும் இந்த ஊராளுக்க நம்பிடலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன்டா. பங்கசக்கா பெத்த புள்ள மேலேயே பழி சொல்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்காதா? என்ன காரணம் இருக்க போகுது? ஆத்தாளுக்கு மயனுக்கும் சண்டை நாரி போய் கிடக்கிறது ஊருக்கே தெரியும். அதனாலதான் அவன் மேல பழி வர்றதுக்கு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கு பங்கசம். நான் ஒன்னும் பழி வர்றதுக்காக பேசல. இவனுக்கு பணத்தேவை இருக்குங்கிறதுக்காக திருடிட்டேன்னு சொல்றேன். அம்மா என்னடா அம்மா, திடீர்னு வீடு கட்டுறேன் வாச கட்டுறோம்னு நீனு உன் பொண்டாட்டியும் ஊருக்கு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு போய் பூசை ஒட்டியலே. காசு எங்க இருந்து வந்துச்சுப்பு? எல்லாம் அந்த கோயில் காசு தானே. பங்கசக்கா சொல்றது ஒரு விதத்துல லாஜிக்கா தானே இருக்கு. சாதாரண ஒரு இட்லி கடை இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அதை ஆரம்பிச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சுப்பிரமணி கிட்ட எப்படி இம்புட்டு பணம், அதுவும் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு? எந்த நம்பிக்கையில சுப்பிரமணி பூமி பூஜை போட்டாரு? ஒருவேளை கோயில் காசு ஊர் காசுன்னு இதெல்லாம் கொள்ளையடிச்சு கட்டலான்னு தான் பூமி பூஜை போட்டிருப்பாரோ? அப்புறம் என்ன, ஊர் ஆளுக்களை கூப்பிட்டு பஞ்சாயத்துல நிப்பாட்டி வச்சு ஊர் ஜனங்க எல்லாரும் கேள்வி கேட்கட்டும். அதுக்கப்புறம் யாரு களவாணி பையனு ஊர் ஆட்களே கண்டுபிடிச்சுக்கிருவாங்க. ஊர் தலைவனையே கொண்டு போய் பஞ்சாயத்துல நிப்பாட்டவ? பிராதி யார் மேல இருந்தாலும் அது ஊர் தலைவராகவே இருந்தாலும் பஞ்சாயத்துல வந்து நிக்க வேண்டியது தானே கடமை. வந்து நிப்பாட்டுங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன் இவன் தான் அந்த களவாணி பையன்னு. நிரூபிக்க முடியலைனா? இவன் களவாண்டான்ங்கிறத என்னால நிரூபிக்க முடியலைன்னா நான் இந்த ஊர்லயே இனிமே இருக்க போறதில்ல. ஊரை விட்டு என்ன ஒதுக்கி வச்சிருங்க. அக்கா இவ்வளவு உறுதியா சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பாயிண்ட் இருக்கும். கூட்டுங்க பஞ்சாயத்தை. நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுர நீ